சற்று முன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு முக்கியமான செய்தி வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். இதை நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். இல்லைன்னா ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பது தாமதமாகிவிடும். இது எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடை ஊழியர்கள் பயோமெட்ரிக் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் கோவையில் வீடு தேடி சென்று பயோமெட்ரிக் கருவியில் கைரேகை பதியும் பணியை ரேஷன் கடை பணியாளர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இறந்தவர்களின் பெயர் நீக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் தங்கள் பயோமெட்ரிக் பதிவினை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி உள்ளது. பலரும் இன்னமும் பயோமெட்ரிக் பதிவினை ரேஷன் கடைகளில் சென்று மேற்கொள்ளாமல் உள்ளன. இவர்களுக்காக அரசு பல்வேறு சிறப்பு முகாம்களையும் அடிக்கடி அழைப்புகளையும் விடுத்து வருகிறது. அந்த வகையில் அண்மையில் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் பயோமெட்ரிக் பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 11.25 லட்சம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் உள்ளன. கோவை மாவட்டத்தில் 1523 ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த கடைகளில் பயோமெட்ரிக் வைத்துள்ள குடும்ப உறுப்பினர்கள் அரிசி, கோதுமை, பாமாயில், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வாங்கி வருகிறார்கள். பொது விநியோக திட்டம் சார்பில் ஸ்மார்ட் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் கைரேகையும் பயோமெட்ரிக் பதிவு செய்யும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கடைக்கு வரும் ரேஷன் கார்டுதாரர்களிடம் கைரேகை, அதாவது கைவிரல் ரேகை அல்லது கருவிழி பதிவு செய்ய வேண்டும் என ஊழியர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். கோவை மாவட்டத்தில் அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் கார்டில் 95.3% முன்னுரிமை ரேஷன் கார்டு 96% மற்றும் முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டுகள் 88% பயோமெட்ரிக் சேகரிக்கும் பணி நிறைவடைந்து உள்ளது. இருப்பினும் கோவை மாவட்டத்தில் 3,97,782 ஸ்மார்ட் கார்டுகளின் குடும்ப உறுப்பினர்கள் கைரேகை பதிவு செய்யாமல் உள்ளன. ஆகவே கோவை மாவட்டம் முழுவதும் அவர்களிடம் கைரேகை பதிவு பெற சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பயோமெட்ரிக் கருவியில் கைரேகை பெற்று வருகின்றன. கடந்த ஒரு வாரத்தில் 60,000 பேரிடம் கைரேகை பதிவு பெறப்பட்டுள்ளது. இருப்பினும் குறிப்பாக கோவை மாவட்ட ரேஷன் அதிகாரி ஒருவர் கூறுகையில், ரேஷன் கார்டுகளில் பயோமெட்ரிக் பதிவு பெறுவது தீவிரப்படுத்தப்பட்டது. இதில் கோவையில் 4 லட்சம் பேரிடம் பயோமெட்ரிக் பதிவு பெறப்படாமல் இருந்தது. எனவே கோவை மாவட்டம் முழுவதும் அவர்களின் வீடு தேடி சென்று கைரேகை பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை 60,000 பேரிடம் கைரேகை பதிவு செய்யப்பட்டு உள்ளது. மீதி 3,40,000 பேரிடம் கைரேகை பதிவு பெற்று வருகிறோம். அதே நேரத்தில் இறந்த குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பாக உரிய ஆவணங்கள் பெற்று பெயர் நீக்கம் செய்யும் பணியும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஆகையால் கைரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்குவது குறித்து அரசு எதுவும் அறிவிக்கவில்லை. வருகிற ஜூலை 31ஆம் தேதிக்குள் ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைகளுக்கு சென்று பயோமெட்ரிக் கருவியில் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்றார். ஆகையால் நீங்க ரேஷன் கடையில் போயிட்டு உங்களுடைய கைரேகையை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம உங்க பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு கைரேகை பதிவு பண்ணிக்கோங்க. இது மிகவும் முக்கியமானவை. அதே சமயம் ஆகையால் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதாவது
பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயன்பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் தங்களது குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை பதிவை ஜூலை 31ஆம் தேதிக்குள் கட்டாயம் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஈரோடு மாவட்டம் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள இறந்த உறுப்பினர்களின் பெயர்களையும் உரிய ஆவணங்களுடன் நீக்கம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை பெற்று வரும் அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது AAY மற்றும் முன்னுரிமை குடும்ப அட்டை PHS வைத்திருக்கும் குடும்பங்களின் அனைத்து உறுப்பினர்களின் கைரேகை பதிவு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணியை ஜூலை 31ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று அந்த மாவட்டம் நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளது. மக்களே, இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சு உங்க அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு போயிட்டு இந்த உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை பதிவு செஞ்சுக்கோங்க. குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று இந்த கைரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். பணியின் காரணமாக வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசித்து வருபவர்களும் அவர்கள் தற்போது வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள நியாய விலை கடையில் கைரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வயது முதிர்வு அல்லது உடல்நலக்குறைவு உள்ளிட்ட காரணங்களால் நியாய விலை கடைக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதி நியாய விலை கடை விற்பனையாளரை கைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். அதன் பின்னர் விற்பனையாளர் சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரில் சென்று கைரேகை பதிவை மேற்கொள்ளுவார் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள இறந்த குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வட்ட வழங்கல் அலுவலகத்தில் நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பணியையும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களே, இது நல்லா நீங்க கவனிச்சு பக்கத்தில் இருக்கிற உங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள நீங்க கைரேகையை இணைச்சிருங்க. எனவே கைரேகை பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வருகிற ஜூலை 31ஆம் தேதிக்குள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் கைரேகையை பதிவு செய்து கொள்ள வேண்டும். நேரில் செல்ல இயலாத முதியவர்கள் மற்றும் உடல்நல குறைவு உள்ளவர்கள் தங்கள் பகுதி நியாய விலை கடையில் விற்பனையாளரை தொடர்பு கொண்டு வீட்டிலேயே இந்த சேவையை பெற்று கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகளில் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். அதனால் இந்த செய்தியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் இந்த செய்தியை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.